Hello friends, welcome to Queen Bee Paradise Tamil. இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்ல லேடீஸ்க்கு கிச்சன் வேலை, க்ளீனிங் வேலை, வீடை மெயின்டைன் பண்றது அப்படினு நிறைய வேலைகள் இருக்கும். அதுக்காக நம்ம நிறைய நேரம் செலவிடுவோம். இப்பலாம் நம்ம வேலைகளை ஈஸி ஆக்குற மாதிரி, நேரத்தை மிச்சப்படுத்துற மாதிரி நிறைய ஸ்மார்ட்டான டூல்ஸ் எல்லாம் மார்க்கெட்ல வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு சில சூப்பரான ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திங்ஸ் வாங்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலில் அடிக்கடி வரக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட் வந்து நல்ல சோஃபா கவர் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வீட்டில் இருக்கிறது கிரே கலர் சோஃபா. ஓரளவு அழுக்கு தாங்குது, இருந்தாலும் பக்கத்தில் வந்து பார்க்கும்போது அந்த அழுக்கெல்லாம் தெரியதான் செய்யுது. ஆனால் அடிக்கடி இதெல்லாம் க்ளீன் பண்ணி காய வைக்க முடியாதுங்கிறதால நம்ம சோஃபா கவர் போட்டுக்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன். நான் நிறைய நாளாக ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் ஃபீட்பேக் கேட்டுட்டு ஒரு வெல்வெட் சோஃபா கவர் செட்டு வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப சாஃப்டாக வெல்வெட் ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி குவில்டட் டிசைனில் இருக்குது. கொஞ்சம் திக்கான மெட்டீரியலில் இருக்குது. இந்த சோஃபா கவர் நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி எலாஸ்டிக்கும் பக்கிளும் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு, ஆர்ம் ரெஸ்ட் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. பேக் சைடு இந்த ஸ்டிச் இப்படி நேராக இருக்கிற மாதிரி வச்சு இந்த எலாஸ்டிக்கை இழுத்து இந்த பக்கில் செக்யூர் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்குது. நல்லா ஃபிட் ஆகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு இந்த இடுக்குகளில் நல்லா டைட்டாக டக்கின் பண்ணிடலாம். அப்போ சோஃபா கவர் நழுவி வராது. இது வந்து 3 சீட்டர், 2 சீட்டர், சிங்கிள் சீட்டர் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் சைஸில் நம்மளுக்கு கிடைக்குது. நம்ம வீட்டில் ஒரு 3 சீட்டரும் 2 சீட்டரும் இருக்குது. நான் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்கியிருக்கேன். இதுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் குஷன் யூஸ் பண்ணுறேன். இப்போ சோஃபா கவர் போட்டதுக்கப்புறமா ஒரு நியூ லுக்கு கிடச்சிருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குது. இது அழுக்காயிருச்சு அப்படின்னா நம்ம இதை வாஷிங் மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ட்ரை பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் இருக்குது. தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டில் பெட்டெல்லாம் நீட்டாக இருந்தாலே வீடே நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த பெட்ஷீட்டெல்லாம் நம்ம எவ்வளவு நீட்டாக போட்டு வச்சாலும் சீக்கிரத்தில் களைஞ்சு போயிடும். சின்ன பசங்க இருக்கிற வீட்டில் சொல்லவே வேண்டாம், பெட்டு மேலே குதிச்சு எல்லாம் களைச்சி விட்டுருவாங்க. இப்போல்லாம் நான் ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் தான் அதிகமாக பயன்படுத்துகிறேன். இப்போ ரீசெண்டாக 2 காட்டன் ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ் வாங்கினேன். ஃபிட்டட் பெட்ஷீட்ஸ்னால் இந்த மாதிரி ஓரங்களில் வந்து எலாஸ்டிக் வச்சு தைச்சிருப்பாங்க. சுற்றிய எலாஸ்டிக் வச்சு தைச்சிருக்கிறதால நம்ம இதை பெட்டில் போட்டு விடுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து 100% காட்டன் பெட்ஷீட். மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்குது. ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் தான் நான் வாங்கினேன். எலாஸ்டிக் குவாலிட்டி எல்லாமும் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பெட்ஷீட் களைஞ்சே போகாது. ஒரு வாரம் ஆனாலும் இதே மாதிரி இருக்கும். என்னதான் பசங்க ஏறி குதிச்சாலும் இது களைஞ்சே போகிறதில்ல. மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக நாங்கள் வீடு பெயிண்ட் பண்ணோம். இந்த ரூம் வந்து ப்ளூ தீமில் இருக்கிறதால நான் ப்ளூ கலரில் 2 பெட்ஷீட் செலக்ட் பண்ணேன். இந்த பெட்ஷீட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த பெட்ஷீட் வந்து ஒயிட்டில் ப்ளூ ஃப்ளவர்ஸ் வர்ற மாதிரியான ஒரு பெட்ஷீட்டு. இதுவும் 100% காட்டன். மெட்டீரியல் ரொம்பவே நல்லா இருக்குது. எலாஸ்டிக் குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் பெட்ஷீட்டில் நம்ம ஒரு பக்கம் போட்டுட்டு இன்னொரு பக்கம் இழுக்கும் போது அது களைஞ்சு போயிடும். இது அந்த மாதிரி ஆகாது. இது எலாஸ்டிக் இருக்கிறதால இப்படி மாட்டி விட்டுறலாம். இது போடுறது ரொம்ப ஈஸி. 2 பெட்ஷீட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த 2 பெட்ஷீட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. கிச்சனில் சமையல் வேலையெல்லாம் ஈஸி ஆக்கணும், கம்மியான பாத்திரம் பயன்படுத்தி சமைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மல்டி கடாய் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஏற்கனவே என்னுடைய கிச்சனில் நான் ஒரு மல்டி கடாய் பயன்படுத்திகிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்டாக அம்மாக்காக இண்டஸ் வேலியிலேருந்து இந்த மல்டி கடாய் வாங்கியிருக்கேன். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு பெரிய ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மூடியும் இருக்குது. இது ஸ்க்ரூ இல்லாமல் இந்த மாதிரி ஹேமர்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஹேண்டில் தனியாக கழண்டு வராது. அது ஒரு நல்ல விஷயம். ஹேண்டில் வந்து சூடாகாமல் இருக்கிற மாதிரி இப்படி இன்சுலேட்டட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த கடாய் வந்து ஹெவியாக குவாலிட்டியாக இருக்குது. கீழே இண்டக்ஷன் பேஸோடு வருது. இது நல்ல கனமாக அகலமாக இருக்கிறதால கிரேவி பண்ணுறதுக்கு, வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே வச்சு சமைக்கிறதுக்கு 5 விதமான பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் 2 இட்லி பிளேட் வருது. ஒரு பிளேட்டில் 7 இட்லி பண்ணிக்கலாம்.
ஸோ 2 பிளேட்டு ஒன்றா வச்சு செய்யும்போது 14 இட்லி பண்ணிக்கலாம். உங்களுக்கு 14 இட்லி வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா இதுலேயே 8 இட்லி செய்கிற மாதிரி சின்ன மல்டி கடாயும் அவைலபிளாக இருக்குது. இது கூட இந்த மாதிரி 2 ஸ்டீமர் பிளேட் வருது. இந்த பிளேட்டில் சைட்ஸில் ஹோல்ஸ் இருக்கிறதால நம்ம ஸ்டீம் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுது. இப்போ ஈவினிங் பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கார்ன் வேக வைக்கிறேன் அப்படின்னா ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கார்ன் வேக வச்சுட்டு அதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சு நைட்டு டின்னருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்குவேன். இப்போ ஒரே டைமில் 2 வேலை முடிஞ்சிடும், நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகும். ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு பார்த்தா இந்த காயெல்லாம் நல்லா வெந்திருக்கும், கார்னும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த பிளேட்டை கொழுக்கட்டை செய்யறதுக்கு, இடியாப்பம் செய்யறதுக்கு, வீட்லேயே மோமோஸ் செய்யறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பிளேட்டு ஒன்றா வைக்கிறதால நிறைய செய்ய முடியும். இந்த பிளேட்லலாம் ஹேமர்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, அதனால் கழண்டு வராது. இது கூட ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி இன்னொரு ஸ்டீமர் பிளேட் வருது. இதை எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா, இப்போ நம்ம காலையில் பசங்க ஸ்கூலுக்கு போகும்போது லஞ்ச் எல்லாம் சமைச்சிருப்போம் இல்லையா, மதியம் அதை சூடு பண்ணி சாப்பிட்றதுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பவுலில் ரைஸு, குழம்பு, பொரியல் இதையெல்லாம் இந்த மாதிரி வச்சு நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும், எல்லாமே சூப்பராக சூடாயிரும். நம்ம இதெல்லாம் டைரெக்டாக ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ண முடியாது, அதனால் நம்ம இப்படி ஹீட் பண்ணிக்கலாம், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஸ்டீமர் பிளேட்டை முட்டை வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். இந்த முட்டை அசையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு அதில் இந்த மாதிரி முட்டையெல்லாம் அடுக்கி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணால் போதும், சூப்பராக வெந்துடும். முட்டையை டைரெக்டாக தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது இந்த மாதிரி லீக் ஆகும் இல்லையா, நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது லீக் ஆகவே ஆகாது, ஈஸியாக உரிக்க வரும். அந்த ஓடெல்லாம் ஒட்டாமல் சூப்பராக உரிச்சு எடுத்துடலாம். இந்த மல்டி கடாய் கூடவே அம்மாக்காக ஒரு குக் அண்ட் சர்வ் கடாய் ஒன்று வாங்கினேன். இது இந்த மாதிரி கலர் கோட்டிங்கோடு வருது, பார்க்கவே க்யூட்டாக இருக்குது. நம்ம இதிலே சமைச்சிட்டு இதையே சர்விங்க்கும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்ல ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்குது. கீழே இண்டக்ஷன் பேஸோடு வருது, ஹேமர்டு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது 2 லிட்டர் கடாய், ஒரு 2லேருந்து 3 பேர்த்துக்கு சமைக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பொரியல், கிரேவி அதெல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இந்த கலர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதை நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பெல்லாம் போட்டு ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, நம்ம அந்த பச்சை கலர் ஸ்க்ரப்பு மட்டும் வச்சு லைட்டாக தேய்ச்சி மெயின்டைன் பண்ணிக்கணும். இந்த மல்டி கடாய், இந்த ப்ளூ கடாயோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஒரு கூப்பன் கோடு அவைலபிளாக இருக்குது. நம்ம கோடு பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும், அவைல் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த ஒயர் மேனேஜ்மெண்ட் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். டிவி முன்னாடி இந்த மாதிரி கொத்தா நிறைய வயர்ஸ் இருக்கும். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் டெஸ்க்கு மேலே இந்த மாதிரி நிறைய வயர்ஸ் இருக்கும். இது என்னுடைய ஒர்க் டெஸ்க்கு பார்க்குறதுக்கே ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது. இதையெல்லாம் நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒயர் ஆர்கனைசர் ஒன்று வாங்கினேன். இது ஒரு சிம்பிளான பாக்ஸு, எல்லா பக்கம் இருந்தும் ஒயரு, ப்ளக்ஸ் எல்லாம் உள்ளே கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஒரு லிட்டும் இருக்குது. இந்த லிட்டு வழியாக ஒயரை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல டெஸ்க்கை ஆர்கனைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டெஸ்கில் இருந்து எல்லா திங்ஸையும் வெளியில் எடுத்துட்டேன். நீட்டாக தொடச்சிட்டு ஒரு டேபிள் கவர் போட்டுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வச்சுக்கிட்டேன். நம்ம ஒவ்வொரு கேட்ஜெட்ஸாக வைக்கும் போது அதோட ஒயரெல்லாம் இதுக்குள்ளே நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அடாப்டர் ஒயர் எல்லாமே நம்ம உள்ளேயே வச்சு ப்ளக் பண்ணிக்கலாம். மொபைல் சார்ஜர் கூட நம்ம உள்ளேயே வச்சுட்டு அந்த ஒயரை மட்டும் இந்த லிட்டு வழியாக வெளியில் கொண்டு வந்துட்டு நம்ம மொபைலெல்லாம் இப்படி சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போ டெஸ்க்கு மெஸ்ஸியாக இல்லாமல் நீட்டாக இருக்குது. எல்லா ஒயருமே அந்த பாக்ஸ்குள்ளேயே ஆர்கனைஸ் ஆகிட்டதால் நம்மளுக்கு டெஸ்க் நீட்டாக இருக்குது. நோட் பேடெல்லாம் வைக்கிறதுக்கு கூட எக்ஸ்ட்ரா இடம் கிடைக்கும். ரொம்ப ரீசனபிள் ரேட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் பின்டு கமெண்ட்லேயும் இருக்குது, தேவைப்பட்ட ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் நம்ம வீட்டில் செவுத்தில் பெயிண்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் இப்போ ரீசெண்டாக தான் நாங்கள் பெயிண்ட் அடித்தோம். இந்த ஃபர்னிச்சரெல்லாம் செவரோடு ஒட்டி போடும்போது அங்கே ஒரு பிளாக்காக ஒரு மார்க் விழுகுது. அது மட்டும் இல்லை, இந்த டோர் டச் ஆகிற இடம், நம்ம கபார்டெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது அது செவுத்தில் போய் அடிக்கும் இல்லையா, அங்கே பெயிண்ட் எல்லாம் சிப்பாக வாய்ப்பு இருக்குது. டார்க் கலர் செவரெல்லாம் கொஞ்சம் சேஃபாக வைக்க வேண்டியது இருக்குது. ஏதாவது பட்டு அந்த பெயிண்ட் சிப் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒயிட் கலரில் அப்படியே வெளியில் தெரியும். அதனால் இந்த பெயிண்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சர்ச் பண்ணி ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன்.
இது பேர் சிலிக்கான் பம்பர். இது விதவிதமான சைஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நம்மளுக்கு கிடைக்குது. இது வந்து செல்ஃப் அடிசிவ் ஸ்ட்ரிப்பு. இதுலேயே கம் இருக்கும். நம்ம இப்படி எடுத்துட்டு நம்மளுக்கு எந்த இடத்துல தேவையோ அங்கே ஒட்டிக்கலாம். இப்போ டேபிளெல்லாம் இந்த மாதிரி செவரை ஒட்டி போடுறோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரிப்பை எடுத்துகிட்டு நம்ம அங்கங்கே ஒன்று ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு தின் கேப் வந்து அது மெயின்டைன் பண்ணிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த சிலிக்கான் தான் வந்து செவத்தை டச் பண்ணுது, நம்ம ஃபர்னிச்சர் டச் பண்ணாது. இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுறலாம். இந்த கபோர்டோட ஹேண்டில் வந்து ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் இந்த செவரை டச் பண்ணுது. இந்த சிலிக்கான் ஸ்ட்ரிப்பை வந்து இந்த ஹேண்டில் இப்படி ஒட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது அந்த மெட்டல் பீஸ் வந்து செவரை டச் பண்ணாது, நடுவில் அந்த சிலிக்கான் தடுத்துக்கும். இந்த பம்பர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த டோர் டச் பண்ணுற இடத்துல பெயிண்ட் வந்து இப்படி சிப் ஆகுது இல்லையா, அங்கே வந்து இந்த மாதிரி பெரிய சிலிக்கான் பம்பர் ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சவுண்டும் வராது, பெயிண்ட்டும் சிப் ஆகாது, நம்ம சேஃபாக பார்த்துக்கலாம். ஸோ புதுசாக பெயிண்ட் அடிச்சிருக்க வீட்டுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா queenbeeparadise.officialங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.